Hi friends, welcome to tutorjobs.com. நாம் இப்போ பார்க்க போகிறது Illustrator CS3ல வந்துட்டு எப்படி ஒரு லாலிபாப் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் Illustrator சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் பிக்சல்ஸில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ லாலிபாப்க்கு வந்து மேலே அந்த சாக்லேட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், டூல்ஸில் போயிட்டு என்னோடய எலிப்ஸ் டூலை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எலிப்ஸ் டூலுக்கான ஷார்ட்கட் கீ வந்து எல். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லுன்றதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு எலிப்ஸ் டூல் வந்துடும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித் அண்ட் ஹைட் வந்து இந்த ரெண்டுத்துமே வித்தும் ஹைட்டும் வந்துட்டு 80 பிக்சல்ஸில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? 80 பிக்சல்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சர்க்கிள் வந்துடும். இப்படி சர்க்கிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இங்கே மேலே ஃபில் கலர் போகிறேன். ஃபில் கலர் போய்ட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இப்போ ஸ்கை ப்ளூ கலரில் நான் என்னோடய சாக்லேட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் டூலுக்கு போயிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாலிபாப்பில் வந்துட்டு கொஞ்சம் கீழே இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும் இல்லைங்களா, சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும், ஒரு ஷேப் மாதிரி நமக்கு இருக்கும். அதுதான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இதுக்கும் வித் அண்ட் ஹைட் கேட்கும். நாம் என்ன பண்ணிக்கலாம், வித் வந்துட்டு ஒரு 78, ஹைட் வந்துட்டு ஒரு 25ன்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேன்னு கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற 2 கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகின மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டர் மெனுக்கு போகிறேன். ஃபில்டர் மெனுவில் வேப்பில் ஆர்க் லோயருன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு ஹரிசாண்டல்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வெர்டிக்கல் சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வெர்டிக்கலை வந்துட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்போ நமக்கு ரைட் சைடு வந்துருச்சு, லெஃப்ட் சைடு வர வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் எஃபெக்டில் போகிறேன். வேப்பில் போயிட்டு அப்பர் அப்படிங்கிறதும் கொடுத்துட்றேன். மறுபடியும் அப்படியே நியூ எஃபெக்ட்னு கேட்கும். ஸோ இதுக்கும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எஃபெக்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ்என்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இது வெர்டிக்கல் நமக்கு அப்பர்லேயே வந்துருக்கும். இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நமக்கு இந்த ஷேப் வந்துடும். இப்போ இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நவுத்தி வைக்கிறேன். நவுத்தி வச்சுட்டு இப்போ என்னோடய வெரிஃபிகேஷனுக்காக நான் வந்துட்டு ஒரு கலர் வேறு கலர் கொடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த சாக்லேட் கிட்டே இப்படி வர மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா நவுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலைன்மெண்ட் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த எலிப்ஸையும் இந்த பாக்ஸையும் நம்ம என்ன அந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸில் போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அலைன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே அலைன் ஆப்ஜெக்டில் போயிட்டு நான் ஹரிசாண்டல் அலைன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் கொடுத்தோன்னே நமக்கு இந்த 2 கார்னருக்கும் கரெக்டாக நமக்கு வந்துடும். சரிங்களா? சென்டராக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன். வெர்டிக்கல்னால் மேலே கீழே இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயும் நமக்கு வந்து நடுவில் சென்டராக இருக்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா காமனாக ஒரு கலர் தரணும். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ளூ கலரே இது கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி ஷேப் வருதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு பாத் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் டு ஷேப்புன்றதை கொடுக்குறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா 2 ஆப்ஜெக்டாக இருக்கிறத நம்ம ஒன்றா மாற்றுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் டு ஷேப் ஏரியா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது ரெண்டுமே நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்தா 2 ஆப்ஜெக்டாக நமக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு இப்போ மாறிடும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த சாக்லேட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டிக் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக டூல்ஸில் போயிட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு வித் அண்ட் ஹைட் கேட்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு வித் வந்து 8 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட் வந்துட்டு 123 கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஓகேன்னு
கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கான கலர் வேல்யூ வந்துட்டு ஒரு லைட் கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு லைட் கிரே மாதிரி கொடுத்தா போதும். நமக்கு அந்த குச்சிக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் மூலயமா அலைனில் போயிட்டு மறுபடியும் ஹரிசாண்டல் மட்டும் கொடுக்கணும். வெர்டிக்கல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்துடும் அந்த ஆப்ஜெக்ட். சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிசாண்டல் மட்டும் கொடுத்துருக்குறேன். இப்போ கொடுத்துட்டு நமக்கு இது பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி நமக்கு இன்னும் க்ரியேட் ஆகலை. ஒரு லாலிபாப் வந்துட்டு அந்த மாதிரி க்ரியேட் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ரவுண்டும் நமக்கு ஸ்டிக் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது நம்ம எப்படி வந்துட்டு 3D எஃபெக்டில் நம்ம இது மாற்றுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ரெக்டாங்கிள் டூலுக்கு போகிறேன். ஒரு வேறு கலரில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இந்த லாலிபாப் சாக்லேட்டில் லாலிபாப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப் இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மறையிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காமிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்க ஷேப்பும் இந்த ஸ்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணிக்கணும். நமக்கு இது ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஷிஃப்ட் மூலயமா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். சரிங்களா? குரூப் கொடுத்தோன்னே இது ரெண்டு நமக்கு தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே போட்ட இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஷேப்பில் பாதியாக நம்ம வந்துட்டு மாற்றிக்கணும். சரிங்களா? நவுத்தி வச்சு கட் பண்ணுறதுக்காக நவுத்தி வச்சுக்கிறோம். நவுத்தி வச்சுட்டு இப்போ இந்த ஷேப்பையும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த லாலிபாப் ஷேப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டர்னு இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த பாத் ஃபைண்டர் எடுத்துகிட்டு டிவைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? டிவைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்டை 2ஆக பிரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவைடுன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிவைட் கொடுத்தாலே நமக்கு தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒன்றா மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்குரூப்புன்றதை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தனித்தனியாக மாறிடும். சரிங்களா? ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி டெலிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போகிறேன். 3Dயில் ரிவோல்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிவியூன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்டுக்கு அந்த ஷேப் மாதிரி நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் சப்போஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். சரிங்களா? சாக்லேட் எந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எதுவும் ரொட்டேட் பண்ண தேவையில்லைன்றதுனால நான் 8 கொடுத்துக்கிறேன். கொடுத்தாலே நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகேன்றதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மாதிரி வந்திருக்குது ஸ்பேஸ் இல்லைங்களா? அது என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி மேலே ஏரோ மார்க் கொடுத்து நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்டுக்கு மேலே வந்துட்டு அந்த ஸ்டிக் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நமக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது இந்த மாதிரி கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மேலே இருக்க இந்த சாக்லேட் ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அரேஞ்சில் போயிட்டு பிரிங் ஃப்ரண்ட்டுன்றதை கொடுத்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். மேலே வந்தோடனே உங்களுக்கு கீழே ஹைடான அது கட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். அகெயின் என்ன பண்ணுறேன், பேஸ்ட்டுன்றதை கொடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இந்த சாக்லேட் இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேண்டாம், வேறு ஏதாவது கலர் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலர் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பர்பிள் கலர் வேணும் அது கொடுத்துக்கலாம். இல்லை வயலட்டு ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர்ஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு பார்ட் 1 வந்துட்டு எப்படி ஒரு லாலிபாப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வந்துட்டு அதுக்கான பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjose.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.